இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனால் நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்கிறான். ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறான் பாருங்க, மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. காத்து கடல் மலை மரம் செடி கொடி ஆடு மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்கல, ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ, ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ. நீ என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. வந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? காலக்கோடு நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன், நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு. எல்லாரும் ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பு பார்த்து விட்டாங்களா, இல்லை உங்கள் மேலே பாம்பு பார்த்து போட்டாங்களா, ஒன்றும் தெரியல. ஏன்னா ஓயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவிக்க கேடு. தெருவா ஊராக பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று. நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்குறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினாத்தான். நீ பிரபாகரன் மகண்டாவே, நம்மாழ்வார் மகண்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்குறனால என்பார். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாது, வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிறுவிட்டிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல, அன்னைக்கு சேட்டை. உனக்கு என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. தமிழ்நாட்டில் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேகா கட்சியானது தமிழக சட்டமன்றத்தில் தங்களோட முதல் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும் நிலைமையில இந்த பட்ஜெட் அறிக்கை தாக்கல் மீதான விவாதங்களானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த பட்ஜெட் அறிக்கை தாக்கல் தங்களுக்கு திருப்திகரமானதாக இல்ல அப்படின்றத சொல்றாங்க. குறிப்பா கடந்த ஆட்சிகள்ல கொண்டு வரப்பட்ட அதே திட்டங்களை தான் தற்போது தாவேகா கட்சி ஸ்டிக்கர் ஒட்டி புதுப்பிச்சு காண்பிப்பதா அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி விவாதங்களானது போய் கொண்டிருக்கும் நிலைமையில நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாம குறுக்கு வழியை கடைபிடிக்காம நேர்மையா இருந்தா எல்லாமே இங்க சாத்தியம் என்பதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு உதாரணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசின ஒரு வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. அதாவது தேர்தல் அறிக்கையில தாவேகா கட்சி நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. தாலிக்கு தங்கம், 6 சிலிண்டர், மகளிருக்கு மாதம் தோறும் 2000
12,500, கல்வி கடனாக 20 லட்சம், பட்டப்படிப்பு முடித்துவிட்டு வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு 4,000 உதவித்தொகை அப்படின்ற பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒன்று. ஒருவேளை அப்படி சாத்தியப்படுத்தினாலும் கூட தமிழ்நாடு வந்து ரொம்ப பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்கும். இதனால விலைவாசி உயரும், மக்கள் வந்து பெரும் கஷ்டத்திற்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றதான் எல்லோரோட கருத்தா இருக்கு. எனவே இந்த திட்டங்களை செயல்படுத்துவது ரொம்பவே கடினம் அப்படின்ற சூழல்ல இது மாதிரியான திட்டங்களை அறிவிச்சுட்டு நீங்க தேர்தல்ல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, எனவே இதுதான் மக்கள் விரோதம், இதுதான் மக்கள் விரோத ஆட்சி அப்படின்ற வார்த்தையை வந்து சீமானவர்கள் பதிவு செய்யறாரு. நாங்க வந்து இலவசம் தர முடியாது அப்படின்றத சொன்னோம், தோத்து போயிட்டோம், அதை நாங்க மேன்மையா கருதுறோம். ஆனா பொய் சொல்லி நாங்க ஆட்சிக்கு வரல அப்படின்ற வார்த்தையை வந்து சீமானவர்கள் சொல்றாரு. குறிப்பா இதுல 6 சிலிண்டர் விவகாரம் தான் ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா 6 சிலிண்டரை கொடுக்க சாத்தியமே இல்ல அப்படின்றதான் எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனவே தாவேகா கட்சி வந்து இது மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிச்சிருக்கக்கூடிய நிலைமையில இந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா 2,500 ரூபாய் எப்போ கொடுப்பாங்க அப்படின்றதான் தற்போது மகளிரோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் கூட ஏற்கனவே இதுல பயன்பெறக்கூடிய மகளிர்களோட ஆவணம் வந்து திருத்தம் செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தான் இந்த திட்டமும் கூட கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியா தான் இருக்கு. எனவே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில தாவேகா கட்சி வந்து எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த போறாங்க, தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை திட்டங்களை செயல்படுத்துவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.